சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே பெய்த கனமழையால் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்து மக்கள் அவதியடைந்து வருகிறார்கள். வீரகல்புதூர் பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்து வருகிறார்கள். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கிட கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நிச்சயமாக மேட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று அதிகாலையானது கனமழை பெய்தது. இதன் காரணமாக வீரகல்புதூர் பேரூராட்சிக்குட்பட்ட 7வது வார்டு சக்தி நகர் பகுதியில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீரானது புகுந்துள்ளது. வீட்டிற்குள் 2 அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கி நிற்பதால் வீட்டில் இருந்து அரிசி, பருப்பு, காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் தண்ணீரில் நனைந்து சேதமடைந்தது. குழந்தைகளின் பாட புத்தகம் மற்றும் பள்ளி எடுத்து செல்லும் பொருட்கள் மழையில் நனைந்து முற்றிலும் சேதமடைந்துள்ளது. இதனால் குழந்தைகள் தேர்விற்கு படிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் வீட்டில் இருந்த பிரிட்ஜ், டிவி போன்ற மின்சாதன பொருட்களும் பழுதடைந்துள்ளன. மேலும் மழைநீருடன் கலந்து கழிவுநீரும் வீட்டிற்குள் சென்றதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் கழிவுநீர் கால்வாய் தூர்வாராததால் மழைநீர் வீட்டிற்குள் செல்வதற்காக பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்து வருகின்றனர். ஏற்கனவே பேரூராட்சி அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மழைநீர் கால்வாயை தூர்வாரி வீட்டிற்குள் புகுந்த தண்ணீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.